அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 1 41 அத்தியாயம். பாசறை. புத்த விகாரத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திற்கெல்லாம் அக்குதிரை வீரர்கள் 3 பேர் பரஞ்சோதிக்கு முன்னாலும் 3 பேர் பின்னாலுமாக பரஞ்சோதியை தங்களுக்கு நடுவிலே விட்டுக் கொண்டு சென்றார்கள். பொழுது நன்றாய் விடிந்த பிறகு பரஞ்சோதி அவர்களுடைய தோற்றத்தை கவனித்தான். அவர்கள் திடகாத்திரமுள்ள ஆச்சானுபாகுவான மனிதர்கள் என்று தெரிந்து கொண்டான். இந்த வீரர்கள் ஏதோ ஒரு சைனியத்தைச் சேர்ந்தவர்களாய்த்தான் இருக்க வேண்டும். முக்கியமான யுத்த காரியமாகத்தான் போய்க் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடன் தன்னை ஏன் இந்த புத்த பிக்ஷு சேர்த்து அனுப்பினார்? நேரம் ஆக ஆக பரஞ்சோதியின் மனக்கலக்கம் அதிகமாயிற்று. அவன் அந்த வீரர்களுக்கு முன்னால் போகவோ பின்னால் போகவோ முயன்ற போதெல்லாம் அவர்கள் அதற்கு இடங்கொடாமல் அவனை நடுவிலே விட்டு கொண்டு போனார்கள். இதை பார்க்க பார்க்க அவன் உள்ளத்தில் தனக்கு இவர்கள் வழிகாட்டி அழைத்து போகிறார்களா அல்லது சிறைப்படுத்தி கொண்டு போகிறார்களா என்ற சந்தேகம் உதித்தது. ஸ்ரீபர்வதம் வடக்கே கிருஷ்ணா நதிக்கரையில் இருக்கிறதென்பது பரஞ்சோதிக்கு தெரியும். ஆனால் அதிகாலையில் கிளம்பியதிலிருந்து இந்த வீரர்களோ மேற்கு திசையை நோக்கியே போய்க் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை கொஞ்ச தூரம் மேற்கு நோக்கி பிரயாணம் செய்த பிறகு வடக்கு நோக்கி திரும்பலாம் என்று அவன் எண்ணியபடியும் நடக்கவில்லை. சூரியன் உச்சி வானத்திற்கு வரும் வரையில் அவர்களுடன் பிரயாணம் செய்த பின்னர் பரஞ்சோதி தான் உண்மையில் சிறையாளியா இல்லையா என்பதை நிச்சயமாய் தெரிந்து கொள்ள விரும்பினான். அவ்விடத்தில் வடக்கு நோக்கி திரும்பிய பாதையில் அவன் தன் குதிரையை திருப்பினான். கண்மூடி திறக்கும் நேரத்தில் அந்த 6 குதிரை வீரர்களும் தன்னை சூழ்ந்து நிற்பதைக் கண்டான். அவர்களுடைய வேல்களின் முனைகள் அவனுடைய குதிரை மீது உராய்ந்து கொண்டிருந்தன. எண்ணெய் ஊற்றிய ஆயத்தமாய் வைத்திருக்கும் தீபத்தின் திரியானது அதன் மீது தீப்பட்டதும் சுடர்விட்டு எரியத் தொடங்குவது போல் பரஞ்சோதியின் உள்ளத்தில் குமுறிக் கொண்டிருந்த ஆத்திரம் இப்போது கொழுந்து விட்டெரியத் தொடங்கியது. கோபத்தினால் அவனுடைய இரத்தம் கொதித்தது. கையிலே வேலை எடுத்தான். அதை தனக்கு அருகில் இருந்தவன் மீது பிரயோகிப்பதற்காக ஓங்கினான். ஆஹா, என்ன ஏமாற்றம்! ஓங்கிய வேல் எங்கேயோ போய் விழுந்தது. வேலுக்கு உடையவனும் தொப்பென்று தரையில் விழுந்தான். எப்படி விழுந்தோம் என்பதே முதலில் பரஞ்சோதிக்கு தெரியவில்லை. அப்புறம் தன் உடம்பின் மீது கயிறு ஒன்று சுற்றி கொண்டிருப்பதைக் கண்டான். அந்த வீரர்களில் ஒருவன் சுருக்கு போட்ட கயிற்றை தன் மீது எறிந்து தன்னை கீழே இழுத்து தள்ளிவிட்டான் என்பதை அறிந்தான். 2வது தடவை இவ்விதம் சூழ்ச்சியினால் தான் வெல்லப்பட்டதை நினைத்தபோது பரஞ்சோதிக்கு ஒரு பக்கம் வெக்கமும் இன்னொரு பக்கம் ஆத்திரமும் பொங்கின. அவனுடைய குதிரையோ தன் எஜமானனுக்கு இனிமேல் தன்னால் பயனில்லை என்று உணர்ந்து கொண்டது போல் வந்த வழியே திரும்பி ஓடிக்கொண்டிருந்தது. தப்பிச் செல்வதற்கு இவ்விதம் வழியே இல்லாமற் போகவே இனி போராடுவதில் பயனில்லை, நடப்பது நடக்கட்டும் என்று பரஞ்சோதி சும்மா இருந்தான். அந்த வீரர்களில் 3 குதிரை மீதிருந்து இறங்கி வந்து பரஞ்சோதியின் கரங்களை முதுகு பக்கம் சேர்த்து பின்கட்டு முன்கட்டாக கட்டினார்கள். அந்த 6 குதிரைகளுக்குள்ளே அதிக வலுவும் ஆக்கிருதியும் உள்ள குதிரையின் மீது அவனை ஏற்றி வைத்தார்கள். அவனுக்கு பின்னால் அவ்வீரர்களில் ஒருவனும் உட்கார்ந்து கொண்டான். மறுபடியும் குதிரைகள் மேற்கு திசையை நோக்கிச் சென்றன. அஸ்தமிக்க ஒரு ஜாமம் இருக்கும் பொழுது பரஞ்சோதி தனக்கு முன்னால் ஓர் அபூர்வமான காட்சியை பார்த்தான். அப்போது அவர்கள் சென்ற பாதையானது வர வர மேடாகி வந்த பீடபூமியின் உச்சியை அடைந்திருந்தது. அங்கிருந்து பார்க்கும்போது வெகு தூரம் சமவெளி பிரதேசமாக காணப்பட்டது. அந்த பிரதேசத்தில் கண்ணு கெட்டிய தூரம் சைனியம் தண்டு இறங்கியிருந்தது. ஆயிரக்கணக்கான போர் யானைகள் கருங்குன்றுகளைப் போல் வரிசை வரிசையாக அங்கு நின்றன. அந்த கருங்குன்றுகளுக்கு இடையிடையே அடித்திருந்த கூடாரங்கள் வெண்ணிற மணற்குன்றுகளைப் போல் தோன்றின. மற்றும் எண்ண இயலாத குதிரைகள், ஒட்டகங்கள், ரிஷபங்கள், ரதங்கள், வண்டிகள் ஆகியவை எங்கெங்கும் காணப்பட்டன. சக்கரை இறைந்து கிடக்கும் இடத்தில் மொய்க்கும் எறும்புகளைப் போல் லட்சோப லட்சம் வீரர்கள் சில இடங்களில் நெருங்கியும் சில இடங்களில் பறந்தும் வெகு தூரம் காணப்பட்டார்கள். கூடாரங்களின் மேலே வரிசை வரிசையாக கொடிகள் பறந்து கொண்டிருந்தன. எல்லாவற்றுக்கும் நடுநாயகமாக ஒரு பிரம்மாண்டமான கொடி வானலாவி பறந்து கொண்டிருந்தது. கொந்தளித்துக் கொண்டிருக்கும் சமுத்திரத்தை நெருங்கும் போது கேட்கும் ஹோ என்ற பேரிரைச்சலைப் போல் இனந்தெரியாதபடி பல ஒலிகள் வந்து கொண்டிருந்தன. இந்த காட்சியை பார்த்த பரஞ்சோதியின் வாயிலிருந்து ஆஹா
என்ற சத்தம் எழுந்தது. அங்கே தண்டு இறங்கியிருப்பது பல்லவ சைனியந்தான் என்று எண்ணிய பரஞ்சோதியின் உள்ளத்தில் அப்போது அவனுடைய கட்டுண்ட நிலைமையை எல்லாம் மறக்க செய்து கொண்டு ஒரு பெரும் ஆர்வம் பூரித்து எழுந்தது. அது என்ன ஆர்வம் என்றால், மகத்தான வீர போருக்கு ஆயத்தமாக துடிதுடித்துக் கொண்டு நிற்கும் அந்த மகா சைனியத்தில் தானும் ஒரு போர் வீரனாக சேர்ந்துவிட வேண்டும் என்பதுதான். அந்த காரம் சூழ்ந்த இரவில் பிரயாணம் செய்பவன் வழி தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கையில் திடீரென்று தோன்றிய மின்னலின் ஒளியிலே தான் போக வேண்டிய பாதையை கண்டுபிடிப்பது போல பரஞ்சோதியும் தான் பிறவி எடுத்தது எதற்காக என்பதை அந்த கணத்தில் தெளிவாக கண்டு கொண்டான். ஓலையில் எழுத்தாணி கொண்டு எழுதுவதற்காகவோ, தோத்திர பாடல்களை உருப்போட்டு பாடுவதற்காகவோ, கையில் சிற்றுளி கொண்டு கல்லை கொத்திக் கொண்டிருப்பதற்காகவோ, வர்ணங்களை குழைத்து சுவரில் சித்திரம் எழுதுவதற்காகவோ தான் பிறக்கவில்லை. கையில் வாளும் வேலும் கொண்டு போர் முனையில் நின்று எதிரிகளின் தலைகளை பனங்காய்களைப் போல் உருட்டி அவர்கள் நெஞ்சில் வேலை பாய்ச்சி இரத்த வெள்ளத்தில் நீந்தி வெற்றி சங்கு முழங்கி பகைவர்களை ஹதாகதம் செய்து விரட்டி வீராதி வீரன் என்று உலகமெல்லாம் பாராட்டும்படி பெயர் எடுப்பதற்காக பிறந்தவன் தான் என்று உணர்ந்தான். இந்த எண்ணமாவது பரஞ்சோதிக்கு எல்லையற்ற குதூகலத்தை உண்டாக்கிற்று. ஆயனர் வீட்டில் புத்தர் சிலைக்கு பின்னால் ஒளிந்திருந்து அவன் பார்த்த மகேந்திர சக்கரவர்த்தியின் கம்பீர உருவம் அவன் கண்முன்னால் எழுந்தது. அதோ வானலாவி பறக்கும் கொடியின் அடியில் இந்த மகத்தான சைனியத்தின் பிரதம சேனாதிபதியான மகேந்திர சக்கரவர்த்தி வீற்றிருப்பார். அவர் முன்னிலையிலேதான் தன்னை கொண்டு போய் நிறுத்துவார்கள். சக்கரவர்த்தியின் சந்நிதியை அடைந்ததும் அவர் பாதங்களில் விழுந்து, பிரபு, பல்லவேந்திரா, தங்களுடைய வீர மகா சைனியத்தில் இந்த பட்டிக்காட்டில் பிறந்த அரியா சிறுவனையும் சேர்த்து கொள்ள அருள் புரிய வேணும் என்று வேண்டிக் கொள்வதென்று பரஞ்சோதி தீர்மானித்தான். சித்திரக்கலையுமாச்சு, வர்ண சேர்க்கையுமாச்சு, ஆயனரும் நாகநந்தியும் எக்கேடு கெட்டாவது போகட்டும். இவ்விதம் பரஞ்சோதி எண்ணமிட்டு கொண்டே பாசறையை நெருங்கிய போது அவனுடைய பொங்கி எழுந்த உற்சாகத்தை மீண்டும் சந்தேக நிழல் மறைத்தது. இங்கே இறங்கியிருப்பது பல்லவ சைனியந்தானா என்பதுதான் அந்த சந்தேகம். பல்லவ சாம்ராஜ்யத்தின் கொடி ரிஷப கொடி அல்லவா? இங்கே பறக்கும் கொடிகளில் காட்டுப்பன்றியின் உருவம் கொடூரமாக காட்சியளிக்கின்றதே. ஒருவேளை இது வாதாபி சைனியமாக இருக்குமோ? பல்லவ ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வரும் சைனியம் இதுதானோ? அம்மம்மா, இவ்வளவு பிரம்மாண்டமான படைபலம் உள்ள பகைவனா பல்லவ ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருகிறான்? பாசறையின் முன்வாசலை அடைந்ததும் வீரர்கள் குதிரைகளின் மீதிருந்து கீழே இறங்கி பரஞ்சோதியையும் கீழே இறக்கிவிட்டு அவனை நடத்தி அழைத்துச் சென்றார்கள். பாசறைக்குள் புகுந்து சென்றபோது பரஞ்சோதியின் மனதில் முன்னமே தோன்றியிருந்த சந்தேகம் உறுதியாயிற்று. பாசறையில் ஆங்காங்கு நின்ற வீரர்களின் தோற்றமும் அவர்களுடைய பேச்சின் பாஷையும் இந்த சைனியம் பல்லவ சைனியமாக இருக்க முடியாது என்று ஐயமுறத் தெரிவித்தன. ஆகா, பகைவர்களின் பாசறைதான் இது. இங்கே வந்து அகப்பட்டு கொண்டோமே, தப்பிச் செல்வதற்கு வழியே இல்லை போலிருக்கிறதே என்று பரஞ்சோதி எண்ணிய போது அவனுடைய சப்த நாடியும் முடுங்கிவிட்டன. சற்று முன் உள்ளத்தில் ஏற்பட்ட குதூகலம் நிராசையாக மாறியது. அவன் உடம்பை பிணித்திருந்த கட்டுகள் அப்போது முன்னை விட பன்மடங்கு அதிகமாக வலித்தன. மனச்சோர்வினாலும் உடல் வலியினாலும் அவன் நிமிர்ந்து நடக்கக்கூட முடியாமல் தள்ளாடவே அவனை அவ்வீரர்கள் இழுத்து கொண்டு போக வேண்டியதாக நேரிட்டது. அப்போது சற்று தூரத்தில் அறிமுகமான முகம் ஒன்று தன்னை நோக்கி வருவதை பரஞ்சோதி கண்டான். அருகில் நெருங்கியதும் அந்த முகம் நேற்று முன்தினம் அவனுக்கு வழித்துணையாக கிடைத்த வஜ்ரபாகுவின் முகம்தான் என்பது தெரிந்தது. முதலில் பரஞ்சோதிக்கு சிறிது உற்சாகம் உண்டாயிற்று. உடனே அவன் மனதில், நாம் இந்த கதியை அடைவதற்கு மூல காரணம் இந்த மனிதன்தான் என்ற எண்ணம் தோன்றியது. வஜ்ரபாகுவோ பரஞ்சோதியை பார்த்து மிக்க அதிசயத்தை அடைந்தவனைப் போல், தம்பி, இது என்ன கோலம் என்றான். பிறகு அவனை அழைத்து வந்த வீரர்களை பார்த்து ஏதோ கேட்டுவிட்டு, தம்பி, பயப்படாதே, சத்யாச்ரய புலிகேசி மன்னரிடம் உள்ளது உள்ளபடி சொல்லு, உனக்கு தீங்கு ஒன்றும் நேராது என்று கூறினான். வஜ்ரபாகுவின் வார்த்தைகளைக் காட்டிலும் அவனுடைய பிரகாசமான கண்களில் மின்வெட்டை போல் தோன்றிய சமிக்கையானது பரஞ்சோதிக்கு அதிக தைரியத்தை ஊட்டியது. 41ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. 42ஆம் அத்தியாயம். சத்யாச்ரயன்.
வாதாபியை தலைநகராக கொண்டு வடக்கே நர்மதை வரையிலும் தெற்கே துங்கபத்திரை வரையிலும் பறந்து கிடந்த சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியை, பாரத நாட்டில் அந்த காலத்தில் இருந்த வீரர்களுக்குள்ளே ஒப்பற்ற மகாவீரனாகிய புலிகேசியை நேயர்கள் இப்போது சந்திக்கப் போகிறார்கள். அப்படி சந்திப்பதற்கு முன்னால் அந்த வீரனின் பூர்வ சரித்திரத்தை நேயர்கள் தெரிந்து கொள்ளுதல் உபயோகமாக இருக்கும். புலிகேசியும் அவனுடைய சகோதரர்களும் சிறுவர்களாக இருந்தபோது அவர்களுடைய சிற்றப்பன் மங்களேசனுடைய கொடுமைக்கு ஆளாக நேர்ந்தது. மங்களேசனுடைய சிறையில் இருந்து அவர்கள் தப்பி ஓடி வெகு காலம் அடர்ந்த காடுகளில் ஒளிந்து வாழ்ந்தார்கள். அப்படி காட்டில் வசித்த காலத்தில் அவர்கள் அனுபவித்த அளவில்லாத கஷ்டங்கள் அவர்களுடைய தேகத்தை வஜ்ர தேகமாக்கி அவர்களுடைய உள்ளத்தில் வைரம் ஏற்றி அவர்களை இணையற்ற வீர புருஷர்களாகவும் ஈவு இரக்கமற்ற கடூர சித்தர்களாகவும் செய்துவிட்டன. காலம் கைகூடி வந்தபோது புலிகேசியும் காட்டை விட்டு வெளிவந்து சிற்றப்பனை எளிதில் வென்று அப்புறப்படுத்திவிட்டு வாதாபி சிங்காதனத்தில் ஏறினான். பின்னர் தன் வீர தம்பிமார் துணை கொண்டு வாதாபி ராஜ்யத்தை விஸ்தரிக்கத் தொடங்கினான். வடதிசையில் அவனுடைய ராஜ்யத்தை விஸ்தரித்துக் கொண்டு போய் நர்மதை நதிக்கரையை எட்டிய போது அவனுடைய சைனியம் உத்தர பாரதத்தின் ஏக சக்கராதிபதியாக விளங்கிய ஹர்ஷவர்தனரின் படைகளுடன் முட்ட வேண்டியதாயிற்று. நர்மதை நதியின் இரு கரைகளிலும் பல வருஷ காலம் போர் நடந்தது. வாதாபி படைகள் எவ்வளவோ வீரத்துடன் போர் புரிந்தும் வடநாட்டிலிருந்து மேலும் மேலும் ஹர்ஷர்களின் சைனியங்கள் வந்து கொண்டிருந்தபடியால் முடிவான வெற்றி காண முடியவில்லை. இந்த நிலைமையில் லட்சோப லட்சம் வீரர்கள் அடங்கிய பெரும் சைனியத்துக்கு ஹர்ஷவர்தனர் தாமே தலைமை வகித்து வருவதாக தெரிய வந்தபோது புலிகேசி மேலும் அவருடன் போராடுவது விந்திய பர்வத்தில் முட்டிக்கொள்வதேயாகும் என்பதை உணர்ந்து சமாதானத்தை கோரினான். மகா புருஷரான ஹர்ஷவர்தனரும் அதற்கு உடனே இணங்கியதுடன் புலிகேசியின் வீர தீரங்களை பாராட்டி நர்மதைக்கு தெற்கேயுள்ள பிரதேசத்துக்கு சக்கரவர்த்தியாக அவனை அங்கீகரித்தார். பின்னர் புலிகேசியின் கவனம் தென்னாடு நோக்கி திரும்பிற்று. அவ்விதம் திரும்புவதற்கு முக்கிய காரணமாகவும் தூண்டுகோலாகவும் இருந்தவர்கள் ஜைன முனிவர்கள். புலிகேசி சிங்காதனம் ஏறுவதற்கு ஜைனர்கள் உதவி செய்த காரணத்தினால் வாதாபியில் சமண முனிவர்களுக்கு விசேஷ செல்வாக்கு ஏற்பட்டிருந்தது. அவர்களுடைய முயற்சியினாலேயே கங்காபாடி மன்னன் துர்விநீதனுடைய மகளுக்கும் புலிகேசியின் சகோதரன் விஷ்ணுவர்த்தனுக்கும் விவாகம் நடந்தது. காஞ்சி மகேந்திர சக்கரவர்த்தி ஜைன மதத்திலிருந்து விலகி சைவ மதத்தை மேற்கொண்ட போது நாடெங்குமுள்ள சமணர்களின் உள்ளம் கொதிப்பை அடைந்தது. ஏனெனில் கல்வியில் சிறந்த காஞ்சி மாநகரமானது வெகு காலமாக சமணர்களுடைய குருபீடமாக இருந்து வந்தது. காஞ்சியில் வேகவதி ஆற்றுக்கு அப்பால் இருந்த பகுதி ஜீன காஞ்சி என்று வழங்கி வந்தது. தென்பெண்ணை ஆற்றின் முகத்துவாரத்துக்கருகில் இருந்த பாடலைபுரம் என்னும் ஊரில் தென்னாட்டிலேயே மிகச் சிறந்த சமணப்பள்ளி புகழுடன் விளங்கி வந்தது. இத்தகைய பிரதேசத்தில் சமணத்தின் செல்வாக்கு தாழ்ந்து சைவம் ஓங்குவது என்பதை சமண சமய தலைவர்களால் சகிக்கக்கூட முடியவில்லை. இவர்களுடைய தூண்டுதலுடனே புலிகேசியின் ஏக சக்கராதிபத்திய வெறியும் சேரவே அவ்வீர மன்னன் இதுவரையில் யாரும் கண்டும் கேட்டுமிராத பிரம்மாண்டமான சைனியத்துடனே தென்னாட்டின் மேல் படையெடுப்பதற்கு சித்தமானான். படையெடுப்புக்கு சைனியம் கிளம்பிய போது வெற்றி முழக்கத்துடனே காஞ்சியில் பிரவேசித்து மகேந்திரனுக்கு புத்தி புகட்டலாம் என்ற எண்ணத்துடன் ஜைன ஆச்சாரியர்களும் சைனியத்துடனே புறப்பட்டார்கள். ஆனால் தலைநகருக்கும் பாசறைக்கும் வித்தியாசம் அதிகம் என்பதையும் சக்கரவர்த்தி புலிகேசிக்கும் போர் தலைவன் புலிகேசிக்கும் மிக்க வேற்றுமை உண்டு என்பதையும் விரைவிலேயே அவர்கள் கண்டார்கள். தலைநகரிலேயே பூஜ்ய பாதர் ரவிகீர்த்தி முதலிய ஜைன குருமாருக்கு சக்கரவர்த்தியை காட்டிலும் அதிகமான மரியாதை நடந்தது. போர்க்களத்திலோ அவர்களை திரும்பி பார்ப்பவர்கள் யாரும் இல்லை. அந்த குருமார் வைஜெயந்தி பட்டணத்தை கொளுத்தக்கூடாது என்று சொன்னதை புலிகேசி அலட்சியம் செய்த பிறகு அவர்களுக்கு போர்க்களத்தில் இருக்கவே மனம் கொள்ளவில்லை. புலிகேசியிடம் சிறிது விவாதம் செய்து பார்த்த பிறகு அவனிடம் விடை பெற்றுக் கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள். சலுக்க சக்கரவர்த்தியை அவருடைய முக்கிய படைத்தலைவர்கள் சகிதமாக நாம் சந்திக்கும் போது மேற்கூறியபடி ஜைன குருமார்கள் பாசறையிலிருந்து போய்விட்டதை குறித்துத்தான் பேச்சு நடந்து கொண்டிருந்தது. வானை அலாவி பறந்து கொண்டிருந்த வராக கொடியின் கீழே விஸ்தாரமான கூடாரத்தின் நடுவில் தந்த சிங்காதனத்தில் மணிமகுடம் தரித்த புலிகேசி மன்னன் கம்பீரமாக அமர்ந்திருந்தான்.
சிங்காதனத்துக்கு எதிரே தரையிலே விரித்திருந்த ரத்தின கம்பளத்தில் 7-8 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் படைத்தலைவர்கள் முதலிய பெரிய பதவி வகிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய தோற்றத்திலிருந்து தெரிய வந்தது. அவர்கள் எல்லாருடைய கண்களும் பயபக்தியுடன் புலிகேசியின் முகத்தையே நோக்கிய வண்ணம் இருந்தன. புலிகேசியும் அவனுடைய படைத்தலைவர்களும் பேசிய பாஷையில் தமிழ் சொற்களும் பிராகிருத சொற்களும் கலந்திருந்தன. குறிப்பு: பிற்காலத்தில் இந்த கலப்பு மொழியே கன்னட பாஷையாயிற்று. லட்சணந்தான். இந்த திகம்பர சந்நியாசிகள் என்ன எண்ணிக்கொண்டு நம்முடன் கிளம்பினார்கள் என்று தெரியவில்லை. இவர்கள் இஷ்டப்படியே யுத்தம் நடத்துவதாயிருந்தால் உருப்பட்டார் போலத்தான் என்று புலிகேசி கூறினான். அவர்கள் போய்விட்டதே க்ஷேமம். அவர்கள் நம்மோடு வந்து கொண்டிருந்தால் யுத்தம் செய்யவே முடியாது. கோயில்களும் சங்கிராமங்களும் தூபங்களும் கட்டிக்கொண்டு போகலாம் என்றான் ஒரு படைத்தலைவன். எல்லாரும் கலகலவென்று சிரித்தார்கள். சிரிப்பு அடங்கியதும் இன்னொரு படைத்தலைவன், ஜைன முனிவர்களை அனுப்பிவிட்டோம், சரிதான். ஆனால் புத்த பிக்ஷுவின் இஷ்டப்படித்தானே யுத்தம் நடத்துவதாக ஏற்பட்டிருக்கிறது என்று கூறி புலிகேசியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். ஆஹா, அது வேறு விஷயம். பிக்ஷுவின் யோசனையை கேட்டதில் இதுவரையில் நாம் எவ்வித நஷ்டமும் அடையவில்லை. எந்த காரியமும் தவறாக போனதும் இல்லை என்றான் புலிகேசி. பிறகு எதிரில் இருந்தவர்களில் ஒருவனை குறிப்பிட்டு பார்த்து, நம் ஒற்றற்படை வெகு லட்சணமாக வேலை செய்கிறது போலிருக்கிறதே. பிக்ஷுவின் தூதனை நம்முடைய ஆட்கள் கண்டுபிடித்து கொண்டு வருவதற்கு மாறாக தூதனல்லவா நம்மை தேடி பிடித்திருக்கிறான் என்று கூறியபோது இயற்கையாகவே கடுமையான குரலில் இன்னும் அதிக கடுமை தொனித்தது. அந்த ஒற்றற்படை தலைவன் ஒரு கணம் தலை குனிந்திருந்து விட்டு பிறகு நிமிர்ந்து புலிகேசியை நோக்கி, ஏதோ பிசகு நேர்ந்திருக்கிறது. நான் அனுப்பிய ஆட்கள் இன்னும் வந்து சேரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கூடாரத்திற்குள் யாரோ வருவது கண்டு திரும்பி பார்த்து, ஆஹா, இதோ வந்து விட்டார்களே என்றான். அப்போது பின்கட்டு முன்கட்டாக கட்டியிருந்த பரஞ்சோதியை முன்னால் தள்ளிக்கொண்டு அவனை சிறைப்பிடித்து வந்த வீரர்கள் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை பார்த்த புலிகேசி, இது என்ன, இது என்ன, இந்த சிறுவன் யார் என்று கேட்டது பரஞ்சோதியின் காதில் இடிமுழக்கம் போல் விழுந்தது. 42ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.